Hi friends, வணக்கம். மன்னை முருகன் டூடே டாக்கீஸ் டுடே ப்ரௌட்லி ப்ரெசென்ட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டோரி. எப்பொழுதுமே நான் ஒரு கதை சொல்கிறத அந்த சமயத்தில் யோசிப்பேன், கதையை சொல்லுவேன். கதாபாத்திரங்களை கூட பேரை மறந்து விடுவேன். முதல்ல ஒரு ஆரம்பிப்பேன், முடிக்கிறத வேறு பேர் சொல்லுவேன். அது என்னுடைய மைனஸ் பாயிண்ட். ஓகேயா? அப்புறம் யாராவது கேட்பார், சார் அந்த கதை நல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறத அப்படியா அப்படின்பேன். என்ன கதை எனக்கே தெரியாது, மறந்து விடுவேன். எப்போ அதை மறந்து விடுவேன். அது இப்போ தான் சின்ன வயசு இருக்கிற ஞாபகம் இருக்கும். அது என்னமோ நல்லதோ கெட்டதோ இருக்கணும், விட்டுருங்க. கதைக்கு தலைப்பு சீதா. எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்தி பேர் சீதா அப்படின்னு வச்சுக்க மாட்டாங்க. சீதாலக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். சீதான்னு யாரும் அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க. அது என்னன்னு தெரில. ஜானகின்னு நிறையா பேர் வச்சுப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ஆனால் சீதாங்கிற பேர் ரொம்ப கம்மி. ஓகே, விட்டுருங்க. அந்த பொண்ணு பேர் சீதா. திருமணம் ஆகிடுத்து, வீட்டுக்காரன் இருக்கான். அவன் ஒரு இந்த கேஸு கோதண்டம், அம்மா கோதண்டம், மாமியார் இருக்காப்புல, மாமனார் இல்லை. ஒரு பையன் 5 வயசு பையன், 1ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி வச்சுங்களேன். அந்த அந்த எங்கள் காலத்து கணக்கு சொல்லி 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். ரைட்டு, ஓகே. அப்போ இந்த அம்மா மாமியார் இருக்கால, எந்த காலத்துலேயுமே மாமியார் மருமகள் என்றால் கொடுமை 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 என்ற வித்தியாசம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த உறவு முறை கொடுமைங்கிற உறவு இருக்க தான் செய்யும். அது என்னன்னே தெரியல. அது ராமாயண காலமாக இருந்தாலும் சரி, மகாபாரத காலமாக இருந்தாலும் சரி, எந்த யுகமாக இருந்தாலும், திரேதாயுகம், கிருதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், எந்த யுகத்துலையுமே மாமியார் அப்படின்னாக்க கொஞ்சம் 2 கொம்பு முளைச்ச மாதிரி, மருமகள்லாம் தாழ்ந்த மாதிரி. பெண்களில் எனக்கு தெரிஞ்சு 4 பிரிவு இருக்குது. பெண்கள் தான் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். 4 பிரிவு என்னடா கேட்குறீங்களா? ஒன்று, குழந்தையாக இருக்கிறதே கன்னி பெண்ணு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த கன்னி பெண்ணுக்கு அவ்வளவு மரியாதை. ஏனென்றால் அந்த கன்னி பெண்களை வச்சு கன்னிகா பூஜையே பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு மரியாதை. சக்தி இறைவியாகவே வழிபடுவாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? அதுக்கப்புறம் குமரி ஆனதுக்கப்புறம் கிராண்டாக மஞ்சள் நீராட்டு விழா, பூப்பு நீராட்டு விழா, என்னமென்னா பேரை சொல்லி அதுக்கு சினிமா மாதிரி பாட்டெலாம் போட்டு ஓடி எல்லாம் பண்ணி அதுக்கு கிராண்டாக பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த பெண்ணை மதிப்பார்கள், அந்த பெண்ணை போற்றுவார்கள். படிப்பு, காலேஜு, அம்மா அப்பா பெற்றோர்கள் கண்ட்ரோல் இருக்கிறவங்க அந்த குழந்தைக்கு பெண்களுக்கு சந்தோஷமோ சந்தோஷம், சந்தோஷம் வாங்கலையோ சந்தோஷம், சந்தோஷம் இருக்கோ சந்தோஷம், அவ்வளோ இருக்குது. கல்யாணம் ஆனதற்கு பிறகு இந்த கன்னிகா தானம்னு ஒரு தானம் பண்ணுறானே, அது பண்ணினது பாவம். கன்னிகா தானம் இல்லை, தானத்தின் பாவம். தானங்கள்லேயே உயர்ந்தது அன்னதானம், தானங்கள்லேயே மிக மிக பாவமானது கன்னிகாதானம். என்ன பொறுத்து சொல்கிறேன். அந்த சீதாவை கன்னிகாதானம் அப்பா பண்ணி விட்டுட்டார். இந்த வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்காரன் ஒரு அம்மா ராமன் வச்சு கோதண்டராமன். அம்மா சொல்கிறது தான் கேட்போம். எப்படி இருந்தாலும் அம்மா சொல்கிறது தான் கேட்போம். ஏன்னா அப்பா சின்ன வயசுல வாயை பிறந்துட்டான். ஒரு பிள்ளைய பார்த்தா வாயை பிறந்துட்டான், போய் சேர்ந்துட்டான். அம்மா கண்ட்ரோல் தான். எங்கள் அம்மா படிக்க வச்சா, எங்கள் அம்மா உட்காந்து வச்சா, எங்கள் அம்மா நிற்க வச்சா, எங்கள் அம்மா படுக்க வச்சா, எங்கள் அம்மா பாட்டு பாடினா, இந்த புராணம் தான் பாடிட்டு அம்மா அம்மா அம்மா. இவனுக்கு புள்ள பிறந்து இவன் பாடணுங்கிறது தெரில அவனுக்கு. சரி, விட்டுருங்க. இப்போ அது நான் தப்பு சொல்லலை. பெற்ற தாயை போற்ற வேண்டும் அப்படிங்கிறது உண்மைதான், ரைட்டு. அதே சமயத்தில் நம்மை நம்பி வந்த உறவை மதிக்க வேண்டும். ஒரு உறவு அது சாதாரண உறவாது. ஒரு தன்னையே அர்ப்பணித்த உறவு, வேறு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத முழுக்க முழுக்க 100% பெற்றோரை விட்டுட்டு வந்திருக்கு. அப்படிங்கிறத எப்படி போற்றி போடணும், அதை எப்படி சந்தோஷப்படுத்தணும், அதுதான் பலகீனம், ஆண்களுடைய பலகீனம். அதற்கு மூல காரணம் மாமியார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த சீதா இருக்கா, சீதா சத்தம் கேட்குறது, அம்மா அப்படி ஓடுறாப்புல. வாசலை பார்த்தியா, டாக்ஸி வந்து நிற்கிறது. யார்? பொண்ணு வந்திருக்கா, மாப்பிள்ளை வந்திருக்கின்றான். கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கு 8 மாதம் இருக்கும். மாப்பிள்ளை வந்திருக்கான். பாரு சீதா, பாரு, ஆர்த்தி எடுத்துவா, மாப்பிள்ளை பொண்ணு வந்திருக்கு. இன்னைக்கு இப்போ தான் வந்திருக்கானா? எப்போ பார்த்தாலும் ஆர்த்தி இருக்கணுமா? சும்மா பந்தா 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 அப்படின்னு ஆர்த்தி கிடைக்கிறா. என்னென்னு லேட்டு கிடைக்கிறான். ராமா, ராமா, அவன் ஓடுறான். எடுத்துடுறாப்புல, ஆர்த்தி எடுத்து இரு சீதா ஆர்த்தி எடு அப்படின்னாப்புல. ஆர்த்தி எடுக்கிறாப்புல, போட்டு வச்சு வாங்க வர எடுத்து உட்காந்து காஃபி போடு, மாப்பிள்ளை காஃபி போடு. உனக்கு என்ன வேணும்? அவள் பொண்ணு பேர் ருக்குமணிங்கிற ஒரு நல்ல கிருஷ்ணன் இருந்ததால் வசதியானவோ பெரிய அளவோ, அதில் ருக்குன்னு வச்சுமா. உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத, எனக்கு டீம்மா. அப்போ தான் பார்க்குறா, டீ போடுறி. வேறு மருமகிட்ட மாமியார் அதட்டுறா, சீதா டீ போடு. அம்மா டீ பொடி நம்மள்கிட்ட கிடையாதா? வாங்கிட்டு போ, பக்கத்து கடையில் வாங்கிட்டு போ. என்ன
ஒரு மாப்பிள்ளை இருக்கானே அவன் அதுக்கு மேலே அந்த பொண்ணுக்கு கோதண்டம் அவன் உட்காந்துருக்கான், அப்படியே தடியே உட்காந்துருக்கான். அவனா வாங்கிட்டேன்னு சொல்லணும், வீட்டுக்காரன் நான் வாங்கிட்டேன்னு சொல்லணும். அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அஃபிஷியலாக. நீ சாஃப்ட்வேரில் நீ என்ன பண்ணுற, உனக்கு யாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க, உங்கள் ஆஃபீஸ் எத்தனை பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் லே ஆஃப் கொடுத்தாங்க, ஏஐ எந்த லெவலில் போயின்னு இருக்கு. ஏஐக்கு இந்த மாமியாருக்கு ஒரு ஏஐ உருவாக்கி இந்த மாமியார் குத்தணும். ஏஐ சரி ஓகே. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அப்போ இந்த பொண்ணே சீதாவே ஓடுறான் பக்கத்துன்னு சொல்கிறால, பக்கத்தில் கிடையாது. ஒரு 8 நிமிஷம் நடக்கணும், 8 நிமிஷம் திரும்பி வரணும், 16 நிமிஷம் போயிட்டு வரணும். போயிட்டு வந்து டீ போடுறத இன்னும் காய் போடுற மாமியார். ஏன் அந்த மாமியாருக்கு டிகாஷன் போட தெரியாதா, ஒரு பால் காய்ச்ச தெரியாதா, மாப்பிள்ளைக்கு கொடுக்க தெரியாதா, பொண்ணுக்கு டீ போடுறது அவன் மருமகள் அனுப்பிச்சி விட்ருக்க. அதனால தான் எங்கள் கம்யூனிட்டியில், நான் பிறந்த கம்யூனிட்டி மாட்டு பெண் என்று சொல்லுவார்கள். நாட்டு பெண்ணுன்னு சொல்லுவாங்க, மாட்டு பெண்ணுன்னு சொல்லுவாங்க. கூடிய மட்டும் மாட்டு பெண் என்று தான் கூப்பிடுவார்கள். மாடு மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அது மாதிரி உழைக்கவே முடியாது. மிக மிக பாவப்பட்ட ஜென்மம் மாடு. அது காளை மாடு இருக்கே, அது மாதிரி கொடுமையான ஜென்மத்தை இந்த உலகத்தில் ஆண்டவன் படைத்திருக்கவே கூடாது. ஏனென்றால் இப்போ ஜல்லிக்கட்டு எல்லாம் சொல்கிற ஆளை விட்டுருங்க. அது நிலத்தில் உலகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லா அசௌகரியங்களும் பண்ணி விட்ருவான். அது சந்தோஷமே கிடையாது. அதுக்கு காலமாட்டுக்கு அதுக்கு பிறந்ததுலேருந்து சந்தோஷம் கிடையாது. பால் குடிக்கிறதே புரிஞ்சு இழுத்து விட்ருவோம். அதை வேலை அந்த பால்காரி நான் பார்த்துருக்கேன். இழுத்துட்டா அவாட்டும் அப்படி தேவைன்னு இருக்கும். அது ஃபஸ்ட்டு அது பாலை கறந்துட்டு போயிடுவோம். அப்புறம் சும்மா சொட்டு கொடுப்போம், ஒன்றுமே இருக்காது பாவம் அதுக்கு. அதுதான் அதோடய ஜென்மம். நான் சென்னையிலே பார்த்தேன். அது மூஞ்சியில் போட்டு ஒரு கம்பால் அடிக்கிறா. அது ஒரு சொட்டு பெடுத்தது வயத்தான ரத்த கண்ணீர் வந்தது. இந்த இயற்கை, இந்த கடவுள் மேலே நம்பிக்கையே போச்சு எனக்கு. அந்த மாதிரி ஆகிடுது. சரி, அதுதான் மனிதன் கேவலமான பிறவி, இருக்கிறதே மனித பிறவிங்கிறது அப்போ கண்டுபிடிச்சேன். சரி ரைட். அப்போ இந்த மாமியார் என்ன பண்ணுறா, இவன் சீதா போட்டு காப்பி கொடுக்குறா. இன்னும் என்னாச்சு, இது வரமா இன்னுமா டீ கொண்டு ஓடுகிறா. காப்பி டீ கொடுக்குறாப்புல, கொடுத்தோட சாப்பிட்றாப்புல. அம்மா கிட்ட ஸ்வீட்டை கொண்டு வைக்கிறாப்புல, பழத்தை கொண்டு வைக்கிறாப்புல. அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க, இருக்கும் எப்படி இருக்க, அப்புறம் ரெண்டு பண்ண, அப்புறம் எங்கெல்லாம் பெற்றுக்கிட்டே இல்லை ஒன்றுமே இல்லை தெரியாத மாதிரி 8 மாதம் எங்கள் பேசிக்காத மாதிரியும் தினமும் 1 மணி நேரம் பேசுறதுன்னு இருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லாத பேசிட்டு இருப்பாப்புல. சீதா இந்த மாதிரி நாங்கள் கோயில் போகிறோம், நீ 11 மணிக்கு அவசியம் வச்சுருக்கு. அப்போ 11 மணிக்கு அவசியம் வச்சுருக்குன்னா இயற்கையாக உன் மகளை வரான்னு தெரியும், மாப்பிள்ளை வரான்னு தெரியும், கோயிலில் நீ அவசியம் வச்சுருக்கேன்னு தெரியும். எதுக்குன்னாக்க இன்னும் குழந்தை பிறக்கலையாம், 8 மாதம் ஆகிடுதான். அது பிறக்கிறதுக்காக வேண்டுதலாம். அது யார்கிட்ட, ஏதோ ஒரு சாமிகிட்ட, ஏதோ ஒரு சாமி ஏதோ வரம் கொடுக்குமோ அந்த சாமி வச்சுங்களேன். 11:30 மணிக்கு அவர் வர சொல்லிருக்கார். 12 மணிக்கு அவசியம் ஆரம்பம், உச்சார பூஜை 1:30 மணிக்கெலாம் முடிச்சு விட்டு வரோம். ஆனால் வரத்துக்கு 1:30 மணி ஆகும்னு சொல்லிட்டு மெனு போடுறா. வேறு நல்ல பால் பாயசம் நெய், மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல தயிர் பச்சடி இருக்கணும், அதில் கேரட் கொஞ்சம் துருவில் போடு, அப்புறம் உசிலி இருக்கணும், பருப்பு உசிலர் பண்ணு, மோர் குழம்பு பண்ணு, அப்புறம் ஒரு சாம்பார் பருப்பு பறைக்கு அப்புறம் சாம்பார் பண்ணு, அவியல் பண்ணி வை, மோர் குழம்புனா அவியல் பண்ண வை, ஏன் பண்ணுவான் பண்ணு, அப்பளம் பொரிச்சு வை. ஆமை விட ரொம்ப பிடிக்கும் ருக்குவுக்கு, உனக்கு தெரியுமே, உன் நாத்தனாருக்கு தான் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு பண்ணி வை. உன் பையனுக்கு அப்பளம் பொரிச்சப்பளம் பிடிக்கும் இல்லையா, பொரிச்சப்பளம் பண்ணி வை. எனக்கு மாங்காய் ஊறுகாய் பல் இருக்கும், செயற்கை பல் வச்சுருக்குது, ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் துருவி வை அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து. இந்த அம்மாவுக்கு சீதாவுக்கு கண்ணிலேருந்து ரத்த கண்ணீர் வருது. ஒரே ஆள் இவ்வளவு பண்ண முடியுமா? பாத்திரங்களாம் தேய்க்கிறதுக்கு வேலைக்காரியமாக வரணுங்கிறது வேறு, ஆனால் முடியுமாங்கிறது யோசிச்சு பாருங்கள். இவ்வளவையும் 11:30 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பம், மணி இப்போ 9:45 10 ஆக போகுது. இதுக்கெல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு டீ தான் காப்பி டீ ஆகிருக்கு, இன்னொரு காப்பி டீ கேட்டாலும் கேட்குங்க வேறு. போயிட்டு அதையும் கொடுத்தாகணும். அப்புறம் இப்போ அது வந்ததுக்கப்புறம் என்ன மற்ற வேலையெல்லாம் பாக்கி இருக்கும், என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ரீராமா இந்த உலகத்தில் படைச்சியடா, நான் ஏண்டா இந்த ஜந்துவை படைச்சேன் அப்படின்னு வருத்தப்பட்டு கண்ணில் தண்ணி வருது. அவர்கள் கோயிலுக்கு ஆட்டோ பிடித்து செல்கின்றார்கள். வரத்தே மாப்பிள்ளை டாக்ஸி, போகிறதே மாமியார் ஆட்டோ. இதுதான் ஏன்னா மாமியார் கணக்காக வந்துடுது. அதனால் சரியா போச்சு. அப்போ என்னாச்சு, முனியம்மா வருகிறாள். முனியம்மா சாயங்காலம் 4 மணி தான் வருவோம் எப்பொழுதுமே. அவளுக்கு பாத்திரம் தைக்கிற வேலை மட்டும்தான். அவளுக்கு வாசல் பெருக்கி கோலத்தை போட்டு போடுவோம். காலப்படி கோலம் பெருக்கி கோலத்தை போட்டுருவோம். அப்புறம் வீடு பெருக்கிற வேலையை வச்சுப்பாப்புல சாயங்காலத்துலேயே. அப்போ முனியம்மா வந்தோம், என்ன முனியம் எப்போ வந்திருக்கு அப்படின்னு. என்னம்மா எனக்கு மாப்பிள்ளை பொண்ணு வந்திருக்கு, நான் கிராமத்தில் குலதெய்வத்துக்கு போனோம், எல்லா வீட்டுக்கு போகல, உங்ககிட்ட சொல்லிட்டு போன்னு வந்தேன். நான் 2 நாளைக்கு வரமாட்டேன், மாப்பிள்ளை போகிற வரலையும் குலசாமி வேலையெல்லாம் பாக்கி முடிச்சு தான் வருவேன். அதனால் நீ என்ன செய்கிற, என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்ட்டு இவன் ஓன்னு முனியம்மா என்ன பண்ண, முனியம்மாவை கட்டி கொண்டு அழுகின்றார். யார்? சீதா. சீதானாலே அழுகை என்றால் சீதா. இது ராமனுடைய பத்தினுடைய நிலைமை, இது ராமன் பண்ண வேலை அது. சரி,
அப்போ என்ன ஆச்சு? அப்போ என்ன காரணம்? ஏன் சீதா அழற? என்னம்மா ஏன் பாப்பா அழற? என்ன சொல்லு காரணத்தை. அப்போ நாத்தனார் வந்துச்சு, வீட்டுக்காரன் வந்தான். என் மாமியார் வந்து இவ்வளவு லிஸ்ட்டு போட்டு இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னா நான் எங்கே போவேன்? பால் பாயசம் கூட எனக்கு பண்ண தெரியாது. பச்சடி பண்ணுங்கிறது, உசுலியல் பண்ணுங்கிறது, பருப்பு உசுலியல் வேறு பண்ணணுமா, அதை தவிர உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணணுமா, அப்புறம் அதை தவிர அவியல் பண்ணணுமா, மோர் குழம்பு பண்ணணுமா, ரசம் தக்காளி ரசம் வைக்கணும், ஊறுகாய் போடணுமா, மாங்காய் துருவி. என்னால் முடியுமா? என்ன எங்கள் அம்மா என்ன தண்டத்துக்கு பித்துட்டு அனுப்பிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு இருக்கிறதுக்கு ஏன் இருக்கோன்னு தோன்றது முடியுமா? எனக்கு என்ன பண்ணுறது தெரியல முடியுமான்னு அழறா. புதுவை தண்ணி கொடுத்தா. அழாத, எனக்கு தெரியாத, எனக்கு என்ன வயசாகுது? 70 வயசாகுது. எவ்வளோ பார்த்துருப்பேன், எவ்வளோ பேர் தெரியும் எனக்கு, எத்தனை வீட்டில் வேலை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறேன், கவலைப்பட போ, தள்ளிக்கோ அப்படின்னா. என்ன சொல்கிறேன், நீ தள்ளுனே அப்படின்னாப்புல. இங்கே கேஸ் அடுப்பு, ஏன்னா முனியமாக சமைக்கவும் தெரியும். கேஸ் அடுப்பு மூட்டுறாப்புல, அடுப்பு இன்னொரு இடத்துல சின்ன கேஸ் ஒன்று இருக்குது, அதையும் மூட்டுறாப்புல. ஒன்றில் என்ன பண்ணுறா, நல்லா வேக வைக்கிறா, சில காயெல்லாம் உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைக்கிறா. ஒரு இதில் வந்து இப்போ இந்த அவியலுக்குன்னு சொல்லிட்டா, அவியலுக்கு சம்மந்த காயெல்லாம் வேக வச்சு சாதம் எத்தனை சாதம் வேணும், எத்தனை டம்ளர் போடும் கொண்டா கலந்து கொடு, அரிசியை கலந்து கொடு. அரிசியை கலந்து கொடுக்குறாப்புல, மேலே பருப்பு வைக்கிறாப்புல, அது மூடி வைக்கிறாப்புல. அப்புறம் தேங்காய் கொண்டா, தேங்காய் உடைக்கிறாப்புல, தேங்காய் திருவிழாப்புல, மிக்சர் பண்ணி அரைக்கிறாப்புல, மோர் குழம்புக்கு எல்லாம். பால் பாயசத்துக்கு கொண்டா, பாலை கொண்டா, பால் காய்ச்சலாப்புல. பால் பாயசம் என்ன பண்ணுவோம், எல்லாம் பண்ணி சக்கரைலாம் போட்டு. குங்குமம் போட்டிருக்கா? குங்குமம் பூவா தெரியாது. என்னென்னு இருக்கும் எனக்கு தெரியலங்கிற இருக்கா பாரு மிக்சியில், இதில் ஃப்ரிட்ஜில் அப்படின்ட்டு. அது மாதிரி இல்லை, உங்கள் வீட்டில் இல்லை போல இருக்குது, சரி கொண்டா அப்படி விட்டு. வேறு ஒன்றும் போடக்கூடாது, அது போட்டால் நல்லாயிருக்கும், பரவாயில்ல. வெறும் பால் பாயசம் தான் நல்லாயிருக்கும், அதில் ஏலக்காய் கூட போடக்கூடாது, நல்ல பாலாக வேணும். போய் நீ என்ன பண்ணு, நான் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன், ஆவினில் போய் நல்ல பால் தனியாக பால் இருக்கும், இல்லைன்னா இதுக்குன்னே பால் விற்கிறான், அந்த பாலை வாங்கிட்டு வா போ அப்படின்னாப்புல. உடனே சரி சொல்லிட்டு போனாப்புல. திக்கு பாலாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அது சில ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதுக்கு பேர் மறந்து போச்சு. அதான் நான் சொன்னேன், குஜராத்தில் ஒரு பண்ணுறான் இல்லையா, அதுக்கு பேர் ஒரு பால், பெரிய ஃபேமஸ் பால் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல பால் கிடைக்கும். அதை வாங்கி ஊற்றுனீங்களா அப்படி கட்டி மாதிரி இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வாங்கிட்டு வாங்கப்பட வாங்கிட்டு வந்துடுறான். வாங்கிட்டு வந்தாக்க பால் பாயசம் ரெடி. பச்சரி தானே, என்ன பெரிய பச்சரி கொண்டா, தயிர் கொண்டா, உப்பை போடு, தாழ்த்து கொட்டு, என்ன கேரட் சீவிடுமா, கொண்டா சீவு கொடு போடல. சரி அப்படி பருப்பு வடைக்கு அரைக்கணுமா, ஆமாம் வடைக்கு எவ்வளோ போட போகிறேன், பருப்பு போடு நினச்சியா, நினச்சாச்சு. 1 மணி ஆனதுக்கப்புறம் கொண்டா மிக்சர் கொண்டு அரைச்சி உப்பு மிளகா எல்லாம் போட்டு அரைச்சி பெருங்காயெல்லாம் போட்டு பக்கா தட்டி அதையும் போட்டு வந்து அப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாயசம் ரெடி எடுத்து, பச்சை ரெடி எடுத்து, உருளைக்கிழங்கு கறி பொரியல் தானே, உருளைக்கிழங்கு எடுத்து பிரித்து இதுவே தட்டி ஒரு இழுப்பச்சட்டில் போட்டு கறியை ரெடி பண்ணி எடுத்து, உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி எடுத்து, மோர் குழம்பு ரெடியாகி விட்டது. ஏற்கனவே தேங்காய் இது பண்ணியாச்சா, அந்த அரிசி இந்த ஜீரகம் அதெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணி எடுத்து. அப்புறம் இந்த தக்காளி ரசம் அது ஈஸியாக வச்சுட்டா. அப்புறம் என்ன சாம்பார் நான் சொல்லுது, இது பரங்கிக்காய் சாம்பாரை பண்ணிருக்கா. சரி நல்லா பரங்காய் நறுக்கி பரங்காய் சாம்பாரும் பண்ணி அதையும் பண்ணி வச்சாச்சு. நிறைய பருப்பு வச்சுட்டு தானே எல்லாம் மிக்ஸ் ஆகிடுது. அப்புறம் ஊறுகாய் பண்ணியாச்சு. கரெக்டாக 12:30 மணிக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இறை சக்தியினுடைய மகிமை, இதுதான் ராமபிரானுடைய மகிமை. எப்பவுமே ராமன் வந்து சோதனைகளை கொடுத்தாலும் பல சாதனைகளை செய்யக்கூடியவன். துன்பத்தை கொடுப்பதை போல் கொடுத்து தன்னையே நேரில் கொண்டு வந்து அவன் ஆஜராகி இன்பத்தை அள்ளி கொடுப்பவன் ராமன். ராமனை குறை சொல்லக்கூடாது. சீதா எடுத்த ஜென்மத்தினுடைய விளைவு வேற கிடையாது. அதுக்காக அந்த சீதாங்கிற எடுத்த புண்ணிய பலன் தான் ராமன். அவளுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கு. அவ்வளோ கஷ்டங்களும் ராமனுங்கிற ஒருத்தனால தான் தாங்க முடிஞ்சது. புரிஞ்சவங்களுக்கு. அதனால் ராமன் வந்து குறை சொல்லக்கூடாது. சீதா பண்ணு பாக்கியம். சீதாங்கிற பேர் வச்சுருக்கிறவங்க பாக்கியசாலிகள். முதல்ல சொன்னேன் இல்லையா, அதை இப்போ உல்ட்டாவை சொல்கிறேன். ஏன்னாக்க முதல்ல சொல்கிறது வந்து கதைக்காக சொன்னேன், இப்போ அதை உல்ட்டாவை சொல்கிறேன். ஏன்னா முனியம்மாங்கிற யார், ராமபிரானுடைய அவதாரம் தான் வந்திருக்காவோ. அவள் வரவே மாட்டா. 4 மணிக்கு தான் வருவோம், கராராக இருப்போம், வாசல் போயிட்டு கோலத்தை போட்டுட்டு பாத்திரம் தேய்ச்சி போயிடுவாள். ஆனால் நீ வந்து அது அழுத கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ சமையலை பண்ணி கொடுத்து அவளை ஒரு பால், அந்த அமுல் பால் வந்து வாங்கிட்டு சொல்லிட்டு போயிட்டான். எல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறத கார் தவிர இது வருது, ஆட்டோ வருது. ஏன்னா முடியாம்மா இப்போ வந்திருக்க யார் மாமியார் வந்தா அதிகாரம். உங்கள் வீட்டுக்கு வந்தேன் சொல்லிட்டு போல தான் வந்தேன், என்ன சொல்ல போகிற நீ அப்படின்னாப்புல. உட்காருங்க வந்திருக்கீங்க, உட்காருங்க. சோமவாரம் உட்காந்துட்டு என்ன அப்படின்னாப்புல. அம்மா 2 நாள் லீவுமா. 2 நாள் லீவா, அதை சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன் நீ அப்படின்ட்டு. இல்லைம்மா சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை வந்திருக்காரு, மாப்பிள்ளை வந்தாக்க அதுக்காக நீ லீவ் போடணுமா? இல்லைங்க, குலசாமிக்கு போகணும், 2 பேரம் பேத்தி வந்திருக்கு, அதுக்கு முடி இறக்கி காது குத்தணும், எங்கள் குலதெய்வத்தை தான் வேண்டிகிட்டு இருக்கேன், மாப்பிள்ளையும் லீவு கிடைக்க இப்போ தான் வந்திருக்காரு. ஓ இப்படி ஐஏஎஸ் பார்க்குறாரு அவர். எந்த வேலையாக இருந்தாலும் முதலாளி லீவுன்னு தரணும் இல்லைங்களா?
இப்போ நீங்களே லீவ் எனக்கு தரமாட்டேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் கொடுத்தாருங்க நான் போக முடியும். நீங்கள் எனக்கு முதலாளி இல்லையா? ஆனால் ஐஏஎஸ்ன்னு சொல்ல முடியுமாங்களா? ஓ மாமியாருக்கு என்னமோ மாதிரி இருக்குது. அப்போ சொல்லு அப்படின்ட்டு அதனால தாமா அப்படி ஏய் சீதா குடி தண்ணி கொண்டா வந்துருக்காப்பா தண்ணி கேட்க மாட்டேன் நீ அப்படின்ட்டு ஓடி போய் தண்ணி கொண்டுறாவோ. தண்ணி கொண்டு கொடுக்குறது கையில் தண்ணி வச்சுருக்கா. இப்போ என்ன சொல்கிறேன்? 2 நாளே வரமாட்டேம்மா. குலசாமி போகிறேன், முடியாக இருக்கணும், காது ஊற்றணும், மாப்பிள்ளை ஊருக்கு போனதுக்கு தான் வருவேன். நல்லா என் பொண்ணே 2 நாள் தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கா. 2 நாளைக்கு நிறையா வேலை இருக்குது. அப்போ தான் நீ வரமாட்டேன்னு சொல்கிற. ஒன்றா கேட்கவும் கூடாது. கேட்டால் நீ எதிர்கேள்வி கேட்பேன். தண்ணி எடுத்து வீசி அடிக்கிறான். யார் மேலே? கோவத்தில். ஒரு அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்ட் ரூம் கிட்ட வேகமாக ஓங்கி அடிக்கிறா. ரெஸ்ட் ரூம் கதவில் பட்டு தண்ணி கீழே கொட்டுறது. அதான் வேடிக்கை. இது எதுக்கு இந்த அம்மாவுக்கு அவ்வளோ கோவம்? அப்போ உன் பொண்ணை என்ன கவனிக்கணும், அதுக்கு வீட்டு வேலைக்காரமாக வேணுங்கிறது தெரியுது இல்லை? அப்போ நீனே சீதாவே வீட்டு வேலைக்கார வேறு தான் வச்சுட்டு இருக்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்போ தனக்குன்னா ஒன்று, அடுத்தவனுக்குன்னா ஒன்று. தான் குழந்தை தெய்வத்துக்கு போகலாம், அபிஷேகம் பண்ணலாம், தன் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கலாம். ஆனால் தன் வீட்டு வேலைக்காரம்மா தன் குலசாமிக்கு போகக்கூடாது, அவங்கள்ட்ட பேரம்பத்தியலுக்கு முடிய இருக்கக்கூடாது, காது ஊற்றக்கூடாது. என்னையா உலகம் இது! இதுதான் மானிட பிறவிலேயே மட்டமான பிறவி மானிட பிறவி. மனித ஜென்மம் கேடுகட்ட ஜென்மங்கிறது இதுதான் நான் சொல்ல வந்தேன், வேறு கிடையாது. சரி, இந்த அம்மாவை சொன்னேன், எல்லாரும் கிடையாது. ரைட், இந்த அம்மா மாதிரி இருக்கிறவங்கள சொல்கிறேன். ரைட், ஓகே. அப்புறம் என்னாச்சு? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அப்படின்ற. சரி அப்படி கோவத்தில் பேசினே இருக்குது. வேலை சாப்பிட்டு வீட்டில் சீதா கொடுத்தாளா கேட்டுக்கிறா. சீதா ஏதாவது பேசியிருக்காளா? சீதா ஏதாவது வச்சிருக்காளா? அந்த மாமியார் பற்றி தெரியுதா? சீதா ஏதாவது கொடுத்துருக்கா சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு. பச்சை தண்ணி பல்ல படாத ஆயி. என்ன சொல்கிற? பச்சை தண்ணி பல்ல படாத ஆயி. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிய? குலசாமின்னா எங்கள் குலசாமி அப்படி கிடையாது. ஞாபகம் சாதாரண குலசாமி கிடையாது. இன்னைக்கு காலம்பரம் நான் விரதம் இருந்தேன்னா ஏந்துக்கிறதுலேருந்து நாளைக்கு முடியறக்கி மாவளக்கமா போட்டு அந்த மாவளக்கமா ஒரு வாயில் ஒரு பிட்டு போடுவேன் பாரு, அப்போ இருந்தால் சாப்பாடு ஆரம்பம் எனக்கு. அது நாளைக்கு 2 மணி ஆகலாம், 3 மணி ஆகலாம். அது மாவளக்கமா எப்போ கரையேறு மழை ஏறுதோ அது வரலையும் பட்னி ஆகினா ஒரு தண்ணி வாயில் படாது. எச்சல் முழுங்க மாட்டேன் தெரியுமா உனக்கு அப்படின்ட்டு. அந்தளவுக்கு நீ பெரிய ஆள் நீ, அப்போ நாங்கள்லாம் அந்த அளவுக்கு இல்லைன்னு நீ கிண்டல் பண்ணுற அப்படின்னு அந்த அம்மாவுக்கு மனசு கோவம் வந்து சரி அப்படின்னு நீ போடுறா போய்க்கோ, நான் பார்த்துக்கிறேன், சீதா இருக்கா பார்த்துக்கிறேன். பாருங்க, வேலைக்கார முனியம்மாக்கு ஈக்குவலாக சீதா இருக்கலாம். சீதா இருக்கா பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு முனியம்மா இறங்கி போகிறாப்புல புட்டேல் சத்தம் கேட்குறது. இது ராமன் அருள் வச்சு ராமன் அருள் சொல்லக்கூடாது, தப்பு தான் அது. ஆனால் வழி கிடையாது, இந்த கதைக்கு அப்படி வருது. ஏன்னான்னா இந்த அம்மா கோவத்தில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போகிறாங்க இல்லையா, போகிறாங்க. இந்த அம்மா கோயில் போய்ட்டு 2 மணி ஆகிடுது, வயசானவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னு போகிறாங்க. போகிறதே வழுக்கு இந்த டைல்ஸ் தானே, வழுக்கிற டைல்ஸு தண்ணி வேகம் ஊங்கி அடிச்சதில் சவத்தில் இந்த கதவை பட்டு கீழே கொட்டித்து இல்லையா. இந்த அம்மா அந்த கோவத்திலே போய் கதவை திறக்க போகிறதே சர்ன்னு வழுக்கி விட்டுது, மண்டை பொட்டேல் அடிச்சுது, கால் டட்டால் சத்தம் கட்டுது. அவ்வளோதான், கால் ஒடிந்தது, மண்டை வீங்கியது. நல்லா வேண்டி மாமியார் அடிக்கழு அப்படிங்கிறத முடியாமல் ஓடிடுறான். என்னாச்சு அப்படின்னாப்புல கண்ணு அப்படி திறந்தே கிடக்கு. என்ன அப்புறம் உடனே வாங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த அம்மாவை கொண்டு ஏற்றி அதுக்கு ஐசியூவில் கொண்டு சேர்த்து இதுக்கு ட்ரிப்ஸ் அதுக்கு ஸ்கேன்லாம் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன்லாம் பண்ணி நல்லபடியாக தலையில் ஒன்றும் இல்லை பெரிய பாதிப்பு இல்லைன்னு முடிவாகிடுது. அந்த கால் ஒடிஞ்சு போச்சு. அந்த அதிர்ச்சியில் ஷாக் ஆகிருக்காங்க. அந்த ஷாக்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாயிடுது. கால் ஒடிஞ்சது கட்டு போட்டாச்சு. ஒரு எதுக்கு ஐசியூவில் ஒரு வார்த்தை இருக்கணும்னா காசு பணம் துட்டு மணி யார் பெரிய ஆஸ்பத்திரியில் மணி அதுக்காக சேர்த்து வச்சுருவோம். வச்சாச்சு. வச்சு ஒரு பக்கம் ஆக்சிஜன் இருக்குது, அப்புறம் காதில் போட்டிருக்கோம், மூக்கில் போட்டிருக்கோம், கண்ணில் சொல்கிற வேலை ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது கண் ஆண்டோண்டு படைப்பு, அதில் ஓட்டுறதாலும் சொல்லிவிடுவோம். நல்ல இல்லை அதெல்லாம் சொருக்க முடியல. எங்கெல்லாம் இருக்க ஓட்டுறக்கும் சொல்லிவிட்டான். சுருக்கி ஐசியூவில் இருக்காப்புல அந்த அம்மா. அப்புறம் பொண்ணு சொல்கிறா, அம்மா வந்து 1.5 நாள் ஆயிடுத்துமா, நான் ஊருக்கு போகணுமேம்மா அப்படின்னா. என்னடி இப்போ சொல்கிறியடி, நீ என்னை பார்த்துக்க வேண்டாமாடி அம்மா கேட்குறா. அப்போ பொண்ணு சொல்கிறா, ருக்கு சொல்கிறா, என்னம்மா எனக்கு மாமனார்லாம் இருக்காங்க, எல்லோரும் வயசானவங்க, அவங்கள நான் போய் கவனிச்சிக்க வேண்டாமா, நீ உனக்கு சீதா இருக்கா பார்த்துக்கோ, அண்ணன்ட்ட சொல்லி ஒரு ஆளை போட்டு நர்ஸை வச்சு வேலைக்கு வச்சுக்கோ, நான் என் குடும்பத்தை கவனிக்க வேண்டாமா, நீ சொல்லியிருக்கே இல்லையா நம்ம போகிற குடும்பம் தான் நம்ம குடும்பம், அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கே இல்லையா, நான் ஏதோ 2 நாள் கேட்டு தான் வந்தேம்மா, நீ இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாதுமா, நான் என்னம்மா பண்ணுறது, பாதியிலே போகிற மாதிரி ஆகிடுத்துமா, நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறதுமா, நமக்கு அமைஞ்சு அவ்வளோதாம்மா, நீ கோச்சிக்காதம்மா அப்படின்ட்டு அம்மா கண்ணிலே தண்ணி வருது. சீதா என்ன பண்ணுறா, கர்ச்சி வருது தொடச்சி விட்றா கண்ணை. சீதா பண்ணுறது கைது கிளாப் ஹேண்ட்ஸ். சீதா கண்ணை தொடச்சி விட்றா. அப்போ அந்த அம்மாவுக்கு பார்க்குறது யார் தொடச்சி விட்றான்னு பார்க்குறது, சீதா நல்லா அழுடி மவளை
உன் மவ செஞ்சாலா, உன் மவ செஞ்ச நான் தானே செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறத சீதாக்கு சந்தோஷம் இல்லை, உண்மையிலே வருத்தம் தான். கண்ணை துடைச்சி விட்றத ஐஸ்வர்யம் ரொம்ப இருக்கக்கூடாது, பர்மிஷன் வாங்கிட்டு வந்துருக்காப்புல. பொண்ணு போயிட்டு வரேன் சீதா, அம்மாவை பார்த்துக்கோ, நான் நடிப்பு அல்ல காசு வாங்கிறதுக்கு நடிப்பு, நீ ஒன்றும் கவலைப்படாத இருக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லாப்புல. மாப்பிள்ளை கோண்டிருக்கானே கோண்டு பையன் அவன் அப்படியே பக்கத்தில் அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கான். சிவனேன்னு உட்காந்துருக்கான். அம்மா ஆக்சிடெண்ட்டாக இவனுக்கு ஆக்சிடெண்ட்டாக, அம்மாவுக்கு மூளைக்கோளாரா இவனுக்கு மூளைக்கோளாரா, அம்மா கால் உடஞ்சா இவன் கால் உடஞ்சான்னு தெரியாத அளவுக்கு இவனும் உட்காந்துருக்கான். சீதா பார்த்து அப்படியே கடுப்பாக உட்காந்து, ஏங்க இப்படி உட்காந்துருந்தா என்னங்க அர்த்தம், அடுத்து என்னென்னு கவனிக்கணுங்க, அதாங்க ஒரு ஆம்பளைக்கு அழகு அப்படின்ட்டு. என்ன பண்ண அப்படிங்கிறப்ப ஐசியில் உட்காந்துருக்கோம் இல்லையா, இது நர்ஸுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு வாங்க இல்லை அப்படின்னா நர்ஸை கூப்பிட்றாப்புல. உட்காந்து வச்சுட்டு இந்த அம்மாவை பார்த்துங்க, வெளியில் இருக்கோம், எப்போ கூப்பிடுங்களோ நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முதுறாப்புல. அவன்கிட்ட சொல்கிறாப்புல, இது பாருங்க நீங்கள் அம்மாவை பார்த்துங்க, பையன் இருக்கா இல்லையா, பையனை நான் பார்த்துக்கணும் இல்லையா, பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு வந்துருக்கேன், பையனை பார்த்துக்கிட்டு நான் போகிறேன், ஏதாவது எமர்ஜென்சினா என்னை கூப்பிடுங்க, திருப்பி குழந்தைய அழைச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு. சரி சீதா, அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், நீ பையனை பார்த்துக்கோ அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன்டா அது பல்ல கடிக்கிறா, கோவம் வருது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. சீதா அவள் தான் சீதா, எல்லாரையும் கவனிச்சுக்கணும், பையனையும் கவனிச்சுக்கணும், மாமியாரையும் கவனிச்சுக்கணும், பிச்சுக்குழி வீட்டு கோதண்டராமனையும் கவனிச்சுக்கணும், ருக்குவையும் கவனிச்சுக்கணும், ருக்கு வீட்டுக்காரனையும் கவனிச்சுக்கணும். இதெல்லாம் அனைத்தையும் அரவணைத்து கொண்டு செல்வது ராமன் அல்ல சீதா. இதுதான் சீதாவுடைய இன்னைக்கு ராமநாமிக்கு சீதாவின் பெருமை. ஓகே பாய் குழந்தைகளே. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உலகம் என்றுமே மாறவே மாறாது. எங்கேயாவது பாருங்கள் ஒரு நிகழ்வு இருந்து கொண்டே இருக்கும். சூசைட், ஒரு மாட்டு பொண்ணு ஒரு மருமகள் சூசைட் பண்ணிடுவோம், ஏன்னா மாமியார் கொடுமையினால். ஏதாவது இடத்துல பாருங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். எந்த யுகமாக இருந்தாலும் இது திரும்ப இருக்கும். எந்த மாமியாரும் திருந்தவும் மாட்டார்கள், அவரை திருத்தவும் முடியாது. இறைவனே ராமனே அவதரித்தாலும் திருத்த முடியாது. ராவணன் அழிச்சிடலாம், சூரபத்மன் அழிச்சிடலாம், ஆனால் இந்த மாமியார்களை மட்டும் அழிக்கவே முடியாது. பாய்.